ஸ்வீட்டை ஸ்டாப் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா? ஸோ இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. ஸோ இதுக்கு உண்டான பதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை தண்ணி, தேன் அது மாதிரி ஒரு இனிப்புகளை கொடுத்து தான் அந்த குழந்தைய நாம் பூமிக்கு வரவேற்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுக்கறது பழக்கமாக இருக்குது. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்வீட் சாப்பிட்டு பழகியிருக்கோம். கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக ஸ்வீட் சாப்பிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து சடனாக ஸ்டாப் பண்ணால் அது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஏன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க. நம்ம மூளையில் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு பழகுறதுனால டோப்பமைன் ஒரு அமிலம் சுரக்குங்க. ஸோ அந்த ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், ரெகுலராக வந்து ஹேபிட் பண்ணி வச்சுட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்கிறது, ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஸோ அது மாதிரிலாம் சாப்பிட்டு பழகி வச்சுட்டீங்க. ஸோ மூளை வந்து அதுக்கு பழக்கமாயிடுச்சு. நீங்கள் காலையில் ரெகுலராக ஒரு 11:30 மணி டைமு, சாயங்காலம் 4:30 மணி டைமில் வந்து நீங்கள் ரெகுலராக டீ காஃபி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சடனாக சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையே நடக்காது. நான் டீ காஃபி சாப்பிட்டா மட்டும்தான் என்னால் வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தூண்டும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து கோவங்கள் வரும், எனக்கு டீ வேணும் அப்படிங்கிற அளவுக்கு. இதெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மூளையில் வந்து டோப்பமைன்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் சுரக்கும், அது பண்ணுற வேலை தாங்க. ஸோ இந்த ஸ்வீட்டை வந்துட்டு நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இதை எப்படி படிப்படியாக கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சர்க்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை மட்டும் கிடையாதுங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, வெள்ளை சர்க்கரை தானே எடுக்கக்கூடாது, நான் கரும்பு சர்க்கரை எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, ஸ்வீட் அப்படிங்கிற எந்த ஒரு இனிப்பு வகையிலும் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்னா சர்க்கரை மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் குடிக்கிற டீ காஃபியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லஸ்ஸி, சோடா, கெச்சப்பு, அப்புறம் ஐஸ்கிரீமில் இருக்குது, சாக்லேட் மில்க்கு, பிஸ்கட்டு, மில்க் ஷேக்கு. ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஜென்ரலாக வந்து ஒருவேளை உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்போது அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னா, டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் வாயில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வாயில் அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சுகர் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிற பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற சர்க்கரை ரொம்ப நல்லது. அதில் வந்து ஃப்ரக்டோஸ்ங்கிற இருக்குங்க. இந்த ஃப்ரக்டோஸ் வந்து இயற்கையான சர்க்கரை. ஸோ இதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டா, வாழைப்பழம், அப்புறம் ஆப்பிளு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க. சுகரை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுறுசுறுப்பு வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் படபடப்பு அதிகமாகும், ஹார்ட் பீட் அதிகமாகிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வேலையும் வந்து உங்களால் ஆக்டிவாக செய்ய முடியாது. ஒரு மாதிரி அசதியாக இருக்கும், நைட்டு தூக்கம் வராது. ஸோ இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நம்மளை வந்து அடிமை பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுதான் காரணம். ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3லேருந்து 4 வாரம் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் சுகரை அவாய்ட் பண்ணுறதுனால. நான் ஜிகேங்க, ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ் சீரியஸ் மட்டும்தான். எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சும் இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டே 1ல் இருந்து டே 15 வரைக்கும். ஸோ நீங்களும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். சர்க்கரையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால இதில் நிறைய பெனிஃபிட் நமக்கு இருக்குங்க. அதில் முதல் விஷயம், இதயம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுதுங்க. 2வது, நம்ம சர்க்கரையின் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேலன்ஸ்டாக இருக்க வைக்குது. நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணலைனாலுமே சர்க்கரையை மட்டும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கரையை ஸ்டாப் பண்ண 1 மந்த்தில்
உங்களுக்கு மினிமம் 2 கேஜிஸ் வரையும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. முகத்துல பார்த்தீங்கன்னா பருக்கள், எண்ணெய் வடிகிறது, முகச்சுருக்கம், ஸோ இது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ சர்க்கரையை ஸ்டாப் பண்ண 1 மாசத்துல உங்க ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜுங்க. அடுத்ததா மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்குங்க. எந்த ஒரு வேலையும் வந்து பொறுமையா பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டு காலம் போயி, நீங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கிறதுனால, எந்த ஒரு வேலையுமே நீங்க பெண்டிங் வைக்காம உடனே செஞ்சு முடிப்பீங்க. ஸோ மூளை அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே போயி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்குங்க. ஸோ இது எல்லாமே சர்க்கரையை ஸ்டாப் பண்ண 30 நாள் கழிச்சு இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். ஸோ எந்த அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ உங்களுடைய வெயிட்டு பேலன்ஸ்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் 7 வகையான ஸ்மூதி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.